நிறைய பேர் என்னன்னு கமெண்ட்ஸ் பண்றீங்க அப்படின்னா, டெய்லி 2 ஷார்ட்கட் வீடியோ போடுங்க சார் ப்ளீஸ் அப்படின்ட்டு இவங்க நிறைய தடவை கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க நம்ம மெம்பரும் கூட. அது இல்லாம நிறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து நான் போட சொன்னேன். அதே மாதிரி அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து இந்த ட்ரிக் நம்பர் போட்டுருக்கீங்க. வெரி குட். இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி டெய்லி 2 ஷார்ட்கட் வீடியோஸ் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா வந்து 2ல நிறையவே நம்ம போட்டதுக்கு ட்ரை பண்றோம். சரிங்களா? நம்ம இன்னைக்கு ஷார்ட்கட் வீடியோ பாருங்க. ஷார்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா, இது ட்ரிக் நம்பர் 24, ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் காம்பினேஷன். இப்ப இந்த காம்பினேஷன் இந்த மாதிரியான இது கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஃபர்ஸ்ட் சீரிஸ் அண்ட் பேரலல், இது வந்து என்ன, சீரிஸ் பேரலல் காம்பினேஷன். இதை பத்தின ஐடியா வேணும். இப்ப சீரிஸ் கனெக்ஷன் அப்படின்னா என்ன சார், பேரலல் கனெக்ஷன் அப்படின்னா என்னன்னா, சீரிஸ் அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டர் இப்படி இருக்குன்னா இப்படி அடுத்தடுத்து ஒண்ணுக்கு அடுத்து இன்னொன்னு இப்படி கனெக்ட் பண்ணி போனா இதை வந்து சொல்லுவோம் சீரிஸ் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே இது பேரலல் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இதை வந்து என்ன சொல்லுவோம், பேரலல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த மாதிரி பேரலல் கனெக்ஷன். இப்ப இதோட ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் இது C1 C2 C3 இருக்குன்னா இது சீரிஸ் காம்பினேஷன்னால இதோட எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் வேணும்னா 1/CS இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், 1/C1 + 1/C2 + 1/C3 அப்படின்னு சொல்லலாம். இல்ல சார் இதுல 2 கெப்பாசிட்டி தான் இருக்கு, C1 C2 மட்டும் தான் இருக்கு அப்படின்னா அதை என்ன சொல்லலாம், 1/CS இஸ் ஈக்குவல் டு 1/C1 + 1/C2 சொல்லலாம். இதை சிம்பிளா எப்படி சொல்ல முடியும்னா, CS இஸ் ஈக்குவல் டு C1 C2 டிவைட் பை C1 + C2 இந்த ஃபார்முலால இது யூஸ் பண்ணலாம். சரியா? இது ஜஸ்ட் இப்படி ரெண்டு கெப்பாசிட்டர் மட்டும் சீரிஸ் காம்பினேஷன்ல இருக்கிற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அதே இது பேரலல் காம்பினேஷன் இருக்கு, இது C1 C2 C3 இந்த மாதிரி நிறைய கெப்பாசிட்டர்ஸ் பேரலல் காம்பினேஷன்ல இருக்கும்போது இதுக்கான எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் CP வேணும்னா ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். C1 + C2 + C3 போட்டீங்கன்னா இதோட எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும். இது வந்து ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். ஓகே சார், இப்ப இந்த மாதிரியான காம்பினேஷன் கொடுத்துட்டாங்க, சீரிஸ் இருக்கு பேரலல் இருக்கு அப்படின்னா என்ன பண்றதுன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஐடியா பாருங்க. இது எல்லாமே ஈக்குவல் கெப்பாசிட்டன்ஸ், அதாவது இதுவும் C இதுவும் C இதுவும் C இருக்கு. இப்ப இதோட எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் வேணும்னா என்ன பண்ணலாம், ஜஸ்ட் C/3. அதே மாதிரி இது வந்து என்ன, இது எல்லாமே Cங்கிற வேல்யூ இருக்கு, இதுக்கு எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் வேணும்னா 3C. சரியா? இது எல்லாமே ஷார்ட் ட்ரிக் தான் நம்ம யூஸ் ஆகும். ஒரே வேல்யூ இருக்கு, n கெப்பாசிட்டர்ஸ் இருக்குன்னா அப்ப C/n. இதே இது n கெப்பாசிட்டன்ஸ் இன் பேரலல் காம்பினேஷனா இதோட எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் வந்து NC அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்னன்னா C1 C2 C3 மூணுமே வெவ்வேறு வேல்யூ கொடுத்துட்டாங்க. இதை எப்படி சார் போடுறது? C1 ஓட வேல்யூ பாருங்க 1 மைக்ரோஃபாரட் கொடுத்துட்டாங்க. C2 C3 ஓட வேல்யூ வந்து என்னன்னா 2 and 3 அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த ரெண்டும் பேரலல்ல இருக்கு. அப்ப இதோட எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் வந்து 5 மைக்ரோஃபாரட். இது வந்து என்னன்னா 1 மைக்ரோஃபாரட். இப்ப நமக்கு இந்த இதோட எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் வேணும்னா 1 × 5 டிவைட் பை 1 + 5 போட்டோம்னா 5/6 மைக்ரோஃபாரட் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ த கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. சரியா? C2 C3 ரெண்டையும் ஆட் பண்ணிட்டேன். C1 வந்து சீரிஸ்ல இருக்கிறதுனால C1 C2 டிவைட் பை C1 + C2ங்கிற மாதிரி அந்த ஃபார்முலா வச்சு நான் போட்டிருக்கேன். இப்போ 1 × 5 டிவைட் பை 1 + 5. சரியா? இப்ப இந்த ட்ரிக்குக்கான பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்றீங்க, 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு இதோட ட்ரிக் நம்பர் போட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்க. சரியா? இதை ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா இதுக்கு தேவையான பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் உங்களை தேடி வரும்.